பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைய ஆன்மாவின் ஆகாரமாக ஒரு வார்த்தையை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 16 வசனம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்களேன். அவன் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும், அப்பம் தண்ணீர் கிடைக்கும். இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே நம்முடைய வாழ்க்கை உயராமல் தாழ்ந்து போய்கொண்டே இருக்கிறது. குணத்தில் மாற்றம் இல்லை, நம்முடைய பார்வையில் சிந்தனையில் முன்னேற்றம் இல்லை. அதே உலக கவலை, உலக பாரம், உலகத்தை குறித்ததான சிந்தனை. உலக மக்களை விட இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை கீழ்த்தரமாக போய்கொண்டிருக்கு. இப்போ அவன்கிற வார்த்தை நீ கவனிக்க. எவன் இப்படி உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவான், கண்மலையில் அவன் அரண்கள் அவனுக்கு அடைக்கலமாக கிடைக்குது, அப்பம் தண்ணி கிடைக்குதுன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனோ. அப்போங்க ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறார், பெரிய நிபந்தனை இருக்குது. இதெல்லாம் செய்யாமல் ஒரு மனுஷன் தன்னை காத்து கொள்ளும் பொழுதுதான், அப்படிப்பட்ட அவனைத்தான் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேங்கிறார். இன்னைக்கு நீதியாக நடக்கணும், செம்மையானதை பேசணும், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயம், மற்றவங்களுக்கு தீமை செஞ்சு அல்லது கேடு செஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய ஆதாயத்தை நாடுகிற கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை தரகு தொழில்ங்கிற பேரில் நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க, இருக்கிறதை இல்லாததை போல சொல்கிறாங்க, இருக்கிறதை அல்லது இல்லாததை இருக்கிறதை போல சொல்கிறாங்க. இப்படி நிறைய தவறான காரியம் நடக்கிறது. அப்புறம் இன்றைக்கி பரிதானம் பெருகி போச்சு. எங்கே பார்த்தாலும் டவுரி, எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநியாயக்கேட்டின் காரியங்கள், இப்படி இந்த பொல்லாத காரியங்களாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம கண்களை அடைக்கணும், இதுக்கெல்லாம் விலகணும். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் வந்தால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.